அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது வருடாந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி என்கிறது இந்த மே மாதம் நிகழ இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் இதுவரைக்கு ரிஷப மனையிலிருந்து எங்கே போகிறார்? இப்போ மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ? 14/5/2025. அதே போல் ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சியும் நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மே மாதம் 19/5/2025 அன்று ராகு பகவான் இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கும், கேது பகவான் இதுவரை கன்னி மனையிலிருந்து சிம்ம மனைக்கும் பெயர்ச்சியாகிறது. அதே போல் சூரிய பகவான் எங்கே மேசத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறார் அல்லவா, அவர் 14ஆம் தேதி அன்று ரிஷப மனைக்கு பெயர்ச்சியாகிறது. செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக வீற்றிருக்க, சுக்கிர பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்க, புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேசத்துக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ? வருகின்ற 7/5/2025. சனி பகவான் மீன மனையில் இருந்து இந்த மாதம் பலனை கொடுக்க போகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாடு என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அதாவது கடன், நோய், எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் போய் இருக்கின்ற காரணத்தால் கடன் விஷயங்கள், நோய் விஷயங்கள், எதிர்ப்பு விஷயங்கள், பகை விஷயங்கள், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறக்கூடிய அமைப்புகளையும் சாத்தியக்கூறுகளையும் நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் இதுவரைக்கும் 6ல் இருந்தார். இப்போ குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. மே மாதம் 14ஆம் தேதி குரு 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போ தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புத மாதத்தின் தொடக்கமாக இந்த மே மாதம் அமையப் பெறுகிறது. அப்போ இந்த மே மாதத்தினுடைய இறுதியிலிருந்து உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததோ, மனசு சரியில்லை என்று இருக்கின்றவர்களுக்கெல்லாம் மனசு நன்றாக இருக்க போகிறது. நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய தன்மை இருக்கிறது. தொட்டது துளங்கும். கடவுளினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. இப்படி சொல்லிட்டே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய, நினைத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய, தொட்டது துளங்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கம்தான் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லுவேன். சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் ரீதியில் நமக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் போய் 4ஆம் இடத்துல, அது குருவினுடைய வீட்டில் போய் அமர்கிறார். அப்போ குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு சில மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை கொடுத்து அதன் மூலமாக தன வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். இந்த மே மாதம் 2 கிரகங்கள், அதாவது இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு அமைகிறது. இந்த 2 பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை. என குரு பெயர்ச்சி நடந்தவுடன் குரு உங்கள் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அதே சமயத்தில் லாபஸ்தானத்தை பார்க்கிறார், உங்கள் முயற்சி ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறார். இது ஒரு நல்ல அமைப்பு.
ராகு கேது பெயர்ச்சியான பிறகு ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வரார். உபஜயஸ்தானத்தில் ராகு வந்து அமரும் போது நல்லதை செய்யும் என்பதுதான் ஜோதிட விதி. ஸோ அந்த அமைப்புக்கேற்ப 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த ராகு கேது இந்த குரு பயிற்சியால் அதாவது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய, குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயத்தை பெறக்கூடிய, அதாவது இந்த மேசம் அப்படிங்கிறது 5ஆம் அதிபதியாக வர்றார். அப்போ அந்த 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கார். அது உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லுவேன். யார் உட்கார்ந்துருக்கார்? பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சூரியன் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேச மனையில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தில் தடை கொண்டிருந்ததோ, குழந்தை பாக்கிய பிறப்புக்கு சில தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்ததோ, அது நிவர்த்தியாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஏன் சொல்றேன் குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும்னா, காலச்சக்கரத்தினுடைய 5வது வீட்டின் அதிபதி சூரியன் தான். அந்த சூரியன் இப்போ உங்க தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் அமருவது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் பெறும், குழந்தைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கிடைக்கும், குழந்தைகளுக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றுவதற்கான ஒரு தன்மை, குழந்தைகளுக்கு திருமணம் சுப காரியங்கள் செய்து வைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மே மாதத்தினுடைய இறுதியிலிருந்து உங்களுக்கு சாத்தியமாகும். அதாவது நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண தடை இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குரு 6ஆம் இடத்தில் இருந்தார், உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்குது. நீங்கள் போய் எதிர்ப்பு இருக்குது, எதையாவது நீங்கள் நல்லது செய்ய போனால் கூட ஏதாவது ஒரு எதிர்ப்பு, ஒரு பகை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். இப்போ அது விலகப் போகிறது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு அற்புதமான ஒரு செயல். சுப காரியங்கள் உங்களுடைய விருப்பப்படியே உங்களுடைய முயற்சியால் நடக்கும். உங்களுக்கு சரி அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த வருடம், அதாவது இந்த 2025 சுப காரியங்களை செய்யக்கூடிய வருடமாக அமையும். அதுவும் இந்த மே மாதம் அதனுடைய தொடக்க புள்ளியாக நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் அமருது ஒரு நல்லது. ஆனால் சுகஸ்தானத்தில் சனி போய் அங்கே இருக்கும்போது சுகஸ்தானத்தை கொஞ்சம் கெடுக்கும். என்ன கெடுக்கும்? கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர். அப்போ சரியான உடற்பயிற்சி, சரியான உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். தாயினுடைய அங்கே உயிர் காரகத்துவமாக இருக்கக்கூடிய தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த தனுசு ராசி என்பர்கள். தாய் ரீதியாக, தாய் வர்க்கம் ரீதியாக தாயோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் தாயை நல்லா அனுசரித்து தாயை நன்றாக பார்த்து கொண்டாலே உங்களுக்கு சுகஸ்தானத்தில் எந்த பிரச்சனை இல்லை. இல்லைன்னா உங்களுடைய சுகஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தாய் சார்ந்த விஷயங்கள், அம்மா சார்ந்த விஷயத்தில் இருந்து நல்லவைகள் செய்யணும் அப்படிங்கிறத மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த ஒரு வருடமாகவே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் இருந்து கொண்டே இருக்கும், அல்லது கடனை வாங்கியிருப்பீங்க. கடன் என்கின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கும். இப்போ அந்த கடனை அடைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய மாதத்தின் தொடக்கம். என்ன ஆயிரப்போகுது? கடன், சுப கடன் தான் இருக்கு. நம்ம வீடுக்காக தானே ஒரு கடன் வாங்கணும், அல்லது ஒரு வண்டி வாகனத்துக்காக தான் நம்ம கடன் வாங்கணும். சரி, அந்த கடனை அடைச்சிடலாமே. அந்த கடன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருடம், இந்த வருடத்தின் தொடக்கமான இந்த மே மாதம் அமைய பெறும். இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. சுப காரியங்கள், கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள், ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள் கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணப்பாடு உருவாக்கும். ஏன்னா நீங்கள் போய் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டு தொழில் என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கூட்டு தொழில் அமையப்பெறக்கூடிய, கூட்டாளிகளால் நன்மை பெறக்கூடிய, நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கம் தான் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ மே மாதத்தினுடைய பிற்பகுதி 14ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய, நல்ல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் அமைகிறது அப்படின்னு சொல்லுவேன்.
10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 10ஆம் இடத்தை இப்போ பார்த்துட்டு இருக்கார். அப்போ அவர் எங்கே போய் அமருகிறார்? இந்த மே மாதம் 7ஆம் தேதி 5ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து அமருகிறார். அப்போது புதன்ங்கிறது தொழிலுக்கு கொடுக்கக்கூடியவன், 9ங்கிறது பாக்ய அதிபதி. அப்போ 9, 10ஆம் அதிபதிகள் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அடையக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லுவேன் தனுசு ராசி என்பர்களுக்கு. சார், தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல யோகம் என்ன? தொழில் மூலமாக யோகம் உண்டு. தொழில் மூலியமாக நல்ல லாபங்கள், அனுகூலங்கள் உண்டு. அந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை எடுத்து தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பம் கொடுக்கும். அதன் மூலமாக புகழையும் கௌரவத்தின் நிலைநாட்டக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. அப்போ 4 பெரிய மனிதர்கள் என்கின்ற தன்மை உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. சமுதாயத்தில் அந்தஸ்தை கொடுக்கும். ஏன்னா சூரியன் வலுவாக உட்கார்ந்துருக்கார் 5ஆம் இடத்துல. 9, 10ஆம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொழில் மூலமாக லாபத்தையும் மாற்றங்களை கொடுக்கும். ஒரு வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். இந்த தனுசு ராசி என்பர்கள் உயர்வை தரக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கம். தனுசு ராசி என்பர்கள் இனிமேல் பாருங்க, ராசி அதிபதி பார்த்துட்டார். நீங்க உங்களுடைய சுய முயற்சியால, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான், உங்களுடைய அறிவால, புத்தியால அனுகூலம் ஆதாயம் அடையக்கூடிய வருடத்தின் தொடக்கம் இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லுவேன். உற்சாகமாக இருக்கக்கூடிய, தொட்டது துளங்கக்கூடிய, நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய, அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் அடையக்கூடிய, உங்களை விட மேலே பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுடன் ஒரு நட்புணர்வை பேடி கொடுக்கக்கூடிய, வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக தனுசு ராசினருக்கு நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நல்ல தெய்வ வழிபாடு இந்த மே மாதம் எடுத்துக்கொண்டால் ராசிநாதன் நல்லா இருக்கார். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கும்பிடுங்க, வழிபடுங்க, உங்கள் மனசார வழிபடுங்க, நல்லா இருப்பீங்க. சிந்தனை, செயல், திட்டங்கள் சிறப்பு பெறும். அதில் மாற்று கருத்து என்பது நிச்சயமாக கிடையாது. ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார். இப்போ இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம்? என்ன படிப்பு படிக்கலாம்? என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது? என்ன கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? இதுவரைக்கும் திருமண தடை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலம் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறவங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய தற்போது வசிக்கும் இடத்தை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.